MD-MS உள்ளிட்ட முதுகலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான இன்று நடைபெறவிருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக நேற்று திடீரென அறிவிப்பு வெளியானது. இதனால் ராமநாதபுரத்தில் உள்ள தேர்வு மையத்திற்கு வருகை தந்த பிற மாவட்ட, பிற மாநில மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். தேர்வுகள் ரத்தாகும் என அரசு முன்கூட்டியே அறிவித்திருந்தால் இதுபோன்று பயண செலவு மற்றும் மன உளைச்சலை தவிர்த்திருக்கலாம் என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். Come all the way from Kerala to Ramanathapuram today. We reached yesterday. So all the travel expenses, everything were gone. So actually we don't know what to do. There is uncertainty regarding the postponed date, and the center will remain the same. So we have to again travel all the way from Kerala. முன்னாடி ஒரு 2 days முன்னாடி சொல்லியிருந்தா கூட நாங்கள் ப்ரீ பிளான்டாக எல்லாம் பண்ணியிருப்போம். அண்ட் என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி முன்னாடியே ஆகுது, கொஸ்டின்லாம் லீக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா பேக்கப்புக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் அதுவும் பண்ணாம இந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அந்தந்த மாணவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல போயிடுவாங்க. அது ரயில்வே டிக்கெட்டு ரிசர்வேஷன் கிடைக்கிறது, வர்றது போகிறதெல்லாம் மன உளைச்சலாக இருக்குது. இதெல்லாம் அரசு வந்து பரிவுடன் பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.